ஹாய், நம்ம வந்து யூபிஎஸ்சி 2024 மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பரில் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னுட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கொஷனை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 4th கொஷின் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ்? ஹவு டஸ் இட் அஃபெக்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்? ஸோ இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணலான்ட்டு வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், ட்ராபிக்கல் சைக்ளோன் செல்ஃப் ஸ்டடி ஜர்னி அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைனாலும் நீங்கள் வந்து நம்ம சேனல் செல்ஃப் ஸ்டடி ஜர்னி சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபின்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கொஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஷனோட கோர் டிமாண்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக வந்து 2 விஷயத்த வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ். ஓகே, ஸோ இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் வந்து எதனால் ஆகுது, இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ்னால் என்ன. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் அஃபெக்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ இது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ பேசிக்காக வந்து நம்ம ட்ராபிக்கல் சைக்ளோனோட ஃபார்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஆன்சர் ரைட்டிங் வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து எழுதணும்னுட்டு இல்லை, நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஸோ ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம எஸ்எஸ்டின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, ஸோ எஸ்எஸ்டினா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து எதனால் ரைஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங்கால் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸால் ரைஸ் ஆகும், டீஃபாரஸ்டேஷனால் ரைஸ் ஆகும், இண்டஸ்ட்ரியலைசேஷனால் ரைஸ் ஆகும், ப்ளஸ் ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆனால் ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐஸ் கேப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி அல்பிடோ இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ ஐஸ் கேப்ஸ் வந்து என்ன பண்ணும், அல்பிடோ அந்த சன்லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுறேன். சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ரெஃபர்ஸ் டு இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் த ஓஷன். ஓகே, ஸோ அப்பர் லேயர், ஓஷனோட அப்பர் லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகக்கூடியது. நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில். திஸ் இஸ் ப்ரைமரிலி காஸ்ட் பை குளோபல் வார்மிங் டியூ டு increased greenhouse gas emission, deforestation, industrialization. Okay, higher SST na sea surface temperature occur when more heat from the atmosphere is observed by the ocean. So அந்த ocean surface வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போது நம்ம அதை sea surface temperature அப்படின்ட்டு நம்ம சொல்லணும், அது ரைஸ் ஆகிறது. ஸோ இப்போ அதோட இம்பேக்ட் ட்ராபிக்கல் சைக்ளோனில் வந்து அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மெயினாக ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து ஃபார்மேஷன் ஆகும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ 26 டிகிரிக்கு மேலே அப்படின்னா 27 டிகிரி அது ரீச் ஆகும்போது எவாப்ரேஷன் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்க்ரீஸ்ட் மாய்ஸ்சர் அவைலபிலிட்டி, warm sea surface more than, okay, so 26 டிகிரிக்கு மேலே cause greater evaporation, increasing water vapor in the atmosphere. This provides the necessary energy and moisture for cyclone formation. ஸோ இந்த sea surface temperature ரைஸ் ஆகிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன், ட்ராபிக்கல் சைக்ளோனோட ஃபார்மேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து என்ஹான்ஸ்டு லேட்டன்ட் ஹீட் ரிலீஸ். ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது சைக்ளோன் ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த எவாப்ரேஷன் மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேட்டன்ட் ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஆஸ் ஏ வார்ம் மாய்ஸ்ட் ஏர் ரைசஸ் அண்ட் கண்டென்ஸ் இன்டு க்ளவுட், லேட்டன்ட் ஹீட் ரிலீசஸ். ஓகே, ஸோ மேலே போய் என்ன ஆகும், லேட்டன்ட் ஹீட் ரிலீஸ் ஆகும். இதால் என்ன ஆகும், ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலாக ஸ்டார்ட் ஆகிடும். லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷருமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லோவர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், higher SST leads to localized lower pressure zone which initiate the development of cyclone by drawing in surrounding air. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிவியர் சைக்ளோனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷனாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹெவி ரெயின்ஃபால், விண்ட், ஸ்டார்ம் சர்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் இதோட ட்ராக்லையுமே வந்து நம்ம சேஞ்சஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அரேபியன் சீலெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த வேறு புது புது கோஸ்ட்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் வந்து ஹிட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த குளோபல் வார்மிங், அந்த சீ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ சேஞ்சிங் எஸ்எஸ்டி பேட்டர்ன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த மூமெண்ட் அண்ட் டைரெக்ஷன் ஆஃப் சைக்ளோன் impacting region that were previously unaffected. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து எக்ஸாம்பிள், the Indian Ocean and Bay of Bengal have seen increase in SST contributing to more frequent and intense tropical cyclone like Amphan 2020 and cyclone Tokate and 2021. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும்னுட்டு வந்து இதை கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் இன்னும் சிம்பிளாக கூட உங்களோட ஓன் வேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். யூபிஎஸ்சி வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆன்சர் பேட்டர்னை கொடுத்து நீங்கள் இதே மாதிரி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பேன்ட்டு வந்து சொன்னதில்லை. நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி கேட்ட கொஷனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்சர் ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடல் பேப்பரெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்க பேப்பருமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் ஃபோனில் இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ட்ராயிங்கெல்லாம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, நான் வந்து இதெல்லாம் கிளாஸில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் யாருன்னா நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை போய் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி வந்து நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாஸஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னுட்டு.